திருவாசகம் எழுத ஆரம்பிக்க ரொம்ப ஒரு போராட்டமான சூழ்நிலையில் எழுதினேன். ஊருக்கு போயிருந்தேன். பழனிக்கு போயிட்டு வந்து 12ஆம் தேதி பௌர்ணமி எப்படியா போய் ஆரம்பிக்க போகிறோம், அன்னைக்கு ஆரம்பிச்சிருவோமே அப்படின்னு ஒரு டென்ஷனோடையே பழனிக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். வீடு வந்து சேரையில் மணி 11. அப்போவே நான் குலதெய்வ கோயிலுக்கு போனேன். எங்கள் குருந்தமூர்த்தி ஐயனார் பாப்பாத்தி மாசினே அந்த எங்கள் குலதெய்வ கோயில் செவலூர் கிராமத்தில். அங்கே போயிட்டு மணி 12-12:30 மேலே ஆகிருக்கும். சாமிக்கு வணங்கிட்டு அங்கே போய் பிள்ளையார் ஸ்லீவ் மட்டும் தான் போட்டேன். பிள்ளையார் ஸ்லீவ் போட்டுட்டு அப்படியே நல்லபடியாக எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அப்படியே இல்லாமல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் ஸ்லீவ் மட்டும் போட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். வந்துட்டு எங்கள் பூமிநாதர் ஆலயம் இருக்கு, வாஸ்து கோயில் சொல்லுவாங்க, ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம். அங்கே வந்தப்போ அங்கே ஒரு 1.5 ஆயிடுச்சு நாங்கள் வரையில. ஆனால் அங்கே சன்னதி சாத்திட்டாங்க. நாங்கள் போய் உள்ளே போய் மடத்தில் நின்று தொல்லையும் சொல்லுவோம், அந்த 4 அடி மட்டும் ஃபஸ்ட்டு அங்கே உட்காந்து எழுதிட்டு அங்கேருந்து கிளம்பி இப்படி வந்துட்டேன் வீட்டுக்கு. வந்ததுக்கப்புறம் மறுநாள் அடுத்தடுத்த நாட்கள் எனக்கு வந்து கோயிலுக்கு போகிற ப்ரோக்ராம் இருக்குது, அதனால் எழுதலை. திருப்பி அங்கேருந்து இங்கே 20ஆம் தேதி வந்தேன் போட்டேன். 22ஆம் தேதியிலேருந்து நான் ஆரம்பித்தேன் எழுதுனா தமிழ் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு எழுத, புதுசாக எழுதுகிற மாதிரி இருந்தது எனக்கு. ஆனால் உட்காந்து எழுதிட்டு வெறும் டீயும் பிஸ்கட்டும் சாப்பிட்டுட்டு எழுதுமே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எல்லோரும் எழுதிப்பாங்கன்ட்டு நான் வெறும் டீயும் பிஸ்கட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக எழுதினேன். ஒரு 10 பதினெட்டு எழுதிட்டேன் 2 நாள்லேயே. மறுநாள் திருப்பி அந்த டீ பிஸ்கட்டு சாப்பிட்டு தான் எழுதணும். எனக்கு மறுநாள் எழுதவே விடலை. எனக்கு ஏன்னே தெரியல. நீங்கள் பட்டினியாக இருந்து எனக்கு எழுத வேண்டாம்னு நினைச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு சுத்தமாக எழுத்தே வரமாட்டேங்குச்சு. ஒரு 3ஆம் நாள் எழுத 26, 27 அன்னைக்கெல்லாம் எழுதவே வரல. அப்புறம் என்ன சரி நான் சாப்பிட்டுட்டே திருப்தியாக சாப்பிட்டுட்டே எழுதுறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் எழுத ஆரம்பித்தேன். டெய்லி அப்புறம் அதுலேருந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் நல்லபடியாக சரளாக எழுதினேன். எழுதிட்டு சில இடங்களில் என்னால் விடுபடுச்சு, கரண்ட் இல்லாதனால ஏதோ எல்லா இடங்களையும். அப்புறம் அதெல்லாம் செக் பண்ணி திருப்பி எழுதி முடிச்சு எல்லாத்தையும் செக் பண்ணால் விடுபட்ட பாடலாம் சரி பண்ணி விட்டு எழுதினேன். ஆனால் இதில் எனக்கு வந்து என்னன்னா ரொம்ப ஒரு மனசு ரொம்ப லைட்டு அதில் எழுதணும். வேற எந்த சிந்தனையுமே இல்லாமல் எல்லா சிந்தனையும் மறந்துட்டு வெறும் திருவாசகன்ற மட்டும் அதில் மட்டும்தான் கவனம் செலுத்தியிருந்தேன். நான் அதை எழுதி முடித்தேன். எனக்கு ஒரு பெரிய கடலை தாண்டி வந்த மாதிரி இருந்தது. அதை எழுதி முடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லாஸ்ட்டில் எழுதி முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. நன்றி. அழியார் பாதத்தையும் குருநாதர் பாதத்தையும் அனைவரும் திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய. திருவாசகம் எழுத ஆரம்பிச்சதுலேருந்து நான் சரியாக படிக்க வராது, எழுத்தும் எனக்கு வராது. அதனால் பாதி சில எழுத்துக்களும் எனக்கு வராது, ஸ்பீடாக எழுதவும் வராது. எனக்கு வந்து நான் மெதுவாக தான் எழுதினேன். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் நான் படித்து எழுத்து கொடுத்தே நான் படிப்பேன். படித்து ஒவ்வொரு வார்த்தை எழுத 3 வாட்டி 4 வாட்டி அந்த மாதிரி தான் என்னால் எழுத முடியும். ஏன்னா அது புரியணும்ல. அந்த ஒரு வார்த்தையை நான் உருவாங்கிறது ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனால் அதில் வந்து எனக்கு பிடிச்ச ரொம்ப என்னை கவர்ந்தது உள்ள முருகி நான் கண்ணீர் வந்தது வார்த்தை வந்து ஆனந்த பரவசத்திலிருந்து நானும் போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் வினையே அதுதான் நான் உன்னை பெறலாமே அந்த வார்த்தை. அப்புறம் வந்து திருக்கல்குன்ற பதிகத்துல வந்து சிவபெருமான் விட்டு நேர்பட அந்த வந்தி பாட்டிக்கு வந்து இறங்கி அருள் செய்தல். அந்த 2 வரியை என்னை வந்து உள்ள கவர்ந்து கண்ணீர் பெருகி உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி அந்த 2 வரியும் மித்த எந்த வரியும் எனக்கு ஊழல் அந்த 2 வரியை மட்டும் என்னை உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி கொஞ்ச நேரம் நான் என்னையே அந்த தம்பிச்சு போனது அப்படின்னு சொல்றது அந்த வரி என்னை உள்ள கவர்ந்த வரி அந்த 2 வரியும். ஏன்னா அதான் உண்மை. நம்மளே போய்
போய் நெஞ்சும் போய் அன்பும் போய் எல்லாம் மெய்யை வினையும் ஒன்று அழுதால் மட்டுமே ஒன்றை பெறலாம், இல்லைன்னா பெற முடியாது. திருச்சிற்றம்பலம் நான் அனுபவிச்சது இதுதான். திருச்சிற்றம்பலம் அருளால் எல்லாத்துக்கும் நமஸ்காரம். இப்போ சென்னை மதுரைக்கு நான் போயிருந்தேன் ட்ரீட்மெண்ட்டாக. அப்போ 15ஆம் தேதி ஃப்ளைட்டில் போயிருந்தேன். அங்கே போயிட்டு புக்கு எழுதுவோமா எழுத முடியாதான்னு தெரியாமல் தான் போனேன். ஆனால் புக்கு மட்டும் பேக்கில் இருந்தது. இங்கே போய் இங்கே 20ஆம் தேதி ஒரு ஆப்ரேஷன் இருந்துச்சு. 20ஆம் தேதி ஆப்ரேஷன் முடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சிவபுராணம் மட்டும் ஒரு 4 வரி எழுதினேன். எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுத முடியலன்னு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு படுக்க வச்சுட்டாங்க. நீங்கள் முடியுமா முடியாத வீடு போய் சேருவோமா தெரியாமல் அழுதுட்டு ஐயாவுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். எல்லாம் சரியாயிட்டு திருப்பி வந்துடுவோமா அப்படின்னாங்க. ரிட்டர்ன் 26ஆம் தேதி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கடவுளோட அருளால் சிவபெருமான அருளால் எல்லாம் எழுதி முடிச்சு இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நேற்று வரதான் முடிஞ்சது. இன்னைக்கு நன்றி. சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். நம சிவாய. நம்மளாம் எழுதி ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி எழுத போகிறோம், எல்லாரும் எழுதுவாங்க. நான் எழுதலை, நீ தான் எழுதுறேன்னு நினச்சிட்டு அன்றைக்கி கொடுத்தாங்களோ அன்றைக்கி போய் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எழுதிய முடிச்சுட்டு கடைசியில் இந்த 51 பதியம் எழுதும்போது 50 முடிச்சதுக்கப்புறம் என்ன மீறி நானாகவே எழுச்சி போய் குளிச்சு மொழி பட்டப்பட்டு விளக்கேற்றி வச்சு இந்த முத்தி மேரி பதிகத்தில் மன்னதனில் பிறந்து இது மாண்டு விட கடவேனை எண்ணமில்லா அன்பருளி எனையாடிட்டு என்னையும் தன் சுண்ணவெண் நீரு அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர்பெருவார் அச்சோவே. இவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துல நம்ம கையால் இந்த திருவாசகம் எழுதி என்னையும் ஒரு அடியாராய் என் கையாலையும் எழுத வச்சேன்னு ஒரு ஆனந்தம். அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னால் குதிக்கவே முடியல. அப்படி ஒரு ஆனந்தம். எழுதி முடிச்சுட்டேன். அது எழுதி முடிச்சதோட இல்லை, இதை எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணி எப்படி அனுப்புறது. பையனும் அவ்வளவா யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது இதை எழுதி முடித்தேன். என் பையன் என் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் உட்கார வச்சு இப்படி தான் ஃபோட்டோ எடுக்கணும், இதை எடுத்து இந்த நம்பருக்கு இப்படி பண்ணணும், இப்படி செய்யுங்க அப்படின்னு உட்கார வச்சு பக்கத்துலேயே சின்ன பிள்ளை KG1 பிள்ளையை படிக்க வைக்கிற மாதிரி அந்த 250 பேஜையும் நான் ஃபோட்டோ எடுத்து ஐயாவுக்கு அனுப்பிச்சது முடியாது. அவன் பக்கத்துலேயே நின்று எல்லாம் சொல்லி அனுப்பிச்சோம். எழுதுறதை விட அந்த ஸ்கேன் பண்ணி அனுப்புனதில் அவ்வளோ ஒரு ஆனந்தம். என் கூடவே அவர் தான் இருந்து எல்லாம் செஞ்சாரோங்கிற ஒரு எண்ணம். பரமேஸ்வரா. ஓம் நம சிவாய. பௌர்ணமிக்கு ஆரம்பிச்சோம்னா இங்கே வரல. நான் வீட்டில் ஆரம்பிச்சுட்டு எழுதி வச்சு அப்புறம் பண்ணி சாயந்தரம் எனக்கு காலையில் தான் எழுத முடியும். காலையில் 5 மணிக்கு. அதுக்கப்புறம் எனக்கு கண்ணு கொடுக்கணும், கால் கொடுக்குறது தாங்கும். அதனால காலையில் 5 மணி to 9 மணி வரை எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், பசங்களுக்கெல்லாம் சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு பாத்ரூமில் விழுந்துட்டேன். கையை தூக்க முடியல. என்ன பண்ணுவோம், நீ தான் ஐயா நான் எழுதணும், மாதம் ஃபுல்லாக எழுதி முடிக்கணும். என் பிள்ளைய சொல்லுது நீ எழுத வேணாமா, வீட்டுக்கார சொன்னாங்க நீ எழுத வேணாம் வச்சுட்டு அப்பா எழுதுவாங்க. அப்பாவுக்கு டைம் இல்லை. நான் என்ன பண்ணி உட்காந்து அழுதுட்டேன். நீ தான் சிவபெருமான், நான் எழுதணும், உன்னால் முடியும், உன்னால் எதுவுமே இல்லை அப்படின்னு உட்காந்து அழுதுட்டேன். இடுப்பும் ஒரே சைடு ஃபுல்லாக அடி. தூக்குறதுக்கு உள்ள ஆள் இல்லை. தம்பி கூப்பிட்டுட்டு வரவே இல்லை. அவன் டிவி பார்த்துட்டே இருந்தான். என்ன பண்றது, சிவபெருமானே சொல்லிக்கிட்டு பைப்பாவை பிடிச்சிட்டு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் வெளியில வந்து அப்புறம் துண்ணூறு எடுத்து நீர்லேருந்து துண்ணூறு எடுத்து தேய்ச்சி விட்டான் தம்பி. தேய்ச்சிட்டும் பிறகு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லா எழுதவே இல்லைனா. அதுக்கப்புறம் தான் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணி முடிச்சுக்காங்க, கழுவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அது லைட்டில் எழுத மாட்டேன், வெளியில் உட்காந்து எழுதுவேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை. அதனால எழுதி முடிச்சுட்டு ஏதோ சிவபெருமானால எழுதி முடிச்சுட்டு நோட்டு கொண்டாந்து வச்சு சாமி கும்பிட்டு போயிட்டாரு ஐயா. ஆனால் சிவபெருமான இருந்து கைவிட மாட்டார் ஐயா. என்னால் எனக்கு கொஞ்சம் சின்ன உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால்
ஆனால் எனக்கு பெரிய உதவிலாம் தேவையில்லை. எனக்கு பிள்ளைய படிக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எனக்கு. நான் அதுதான் இறைவன்கிட்ட வேண்டுவேன். நான் எப்பவுமே காலையில் குளிச்சு முடிச்சுட்டு 9 மணிக்குள்ளே விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருவேன். பிள்ளையோட திட்டுங்க, அம்மா முடியாதோட திரியிடாமா அப்படின்னு. நான் முன்னாடியே எனக்கும் ஆக்சிடென்ட்டும் ஆயிடுச்சு. எனக்கு உட்காந்துருக்க முடியாது ரொம்ப நேரம். அதனால அந்த வழிபாட்டுக்கு ஒரு ஜாஸ்தி வர்றதில்லை. எனக்கு பிரச்சனைனால. ஆனால் இந்த சிவபெருமான் என்னைக்குமே நான் நினச்சிக்கிட்டு தான் இருப்பேன். நான் திருவாசகம்னாலே என்னன்னு தெரியாது என்னைய சாமி எனக்கு எந்த அளவுக்கு எழுத வச்சாலும் நினைக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக இருக்குது. எனக்குமே 30 வருஷம் ஆச்சு நான் பேனா பிடிச்சிருக்கேன். என்னால் ஃபஸ்ட்டு எழுதையில் இங்கே நம்ம திருமணத்தில் எழுதையில் கூட எனக்கு எழுத்தே வரலை. ஆனாலும் நான் கஷ்டப்பட்டு எழுதி முடிச்சுட்டேன் அன்றைக்கி. அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து 2வது பதிவாங்க வீட்டில் உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு நான் தான் எழுதுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறது இல்லை. அவரே சிவபெருமானே உட்கார்ந்து எழுதுகிற மாதிரியும், மாணிக்கவாசகர் பக்கத்தில் உட்கார்ந்து எனக்கு அந்த இதை சொல்கிற மாதிரியும், சிவபெருமானே எழுதுகிற மாதிரியே தான் நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து எழுதுனேன். ஆனால் அதுக்கப்புறம் அப்படி நிறைய எனக்கு இடையில வந்து ஆனால் வந்து ஒரு கை வலி கால் வலி எதுவுமே எனக்கு தெரியல. அப்புறம் 2வது வந்து எப்படின்னா அப்படியே பேனா பிடிச்சோன்னு அப்படியே அதுவே தானாகவே எழுத்து அப்படியே போகிற மாதிரியே தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் கூட ஒவ்வொரு பேஜில் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நேரத்துக்கு நிதானமாக எழுதுகிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு கஷ்டமோ இல்லையே, நான் எப்படி எழுத போகிறேன்னு பயந்தேன். நான் முடிச்சிருவேனான்னு இது பண்ணேன். ஆனால் எப்படி எழுதுனேன் எப்படி முடிச்சேன்னு எனக்கே தெரியல. நான் இந்த வாரத்துக்கு கிழமை தான் எழுதி முடித்தேன். திருவாசகம் எழுத சொன்ன உடனே எனக்கு கிட்டத்தட்ட நான் 20 வருஷம் ஆச்சு நான் பேனா பிடிச்சி. எப்படி எழுத போகிறேன், கை நேரம்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சேன். இங்கே எழுதும்போதே லைட்டாக கை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு எதுவுமே இருக்காது, கடவுளே ஒரு இரவல் எழுதினவர் நம்மளால் அவர் சொல்லி தான் நம்ம எழுத போகிறோம், அப்படியே நம்மளுக்கு கை வலிக்க போதும் அப்படின்னு நினச்சேன். வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் எப்பவுமே நான் வீட்டில் இருந்தால் டிவி பாட்டு அதெல்லாம் எதுவுமே எனக்கு பார்க்கணும், ஒரு பாட்டு கேட்கணும், டிவி எந்த ஒரு எண்ணமே எனக்கு தோணலை. காலையில் எழுந்தமா, சமைச்சமா, நோட் எடுத்தமா, எழுதினமா, அந்த எழுத்து நைட்டு வரை அப்படியே எழுதிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாலும் கை வலிக்காது. அது ஒரு மாதிரி எழுத எனக்கு இன்னமும் அது எனக்கு மனப்பூர்வமாக அது ஏதோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. எழுதி முடிச்ச உடனே பார்த்தோன்னா எழுதி முடிச்சிட்டோமான்னு கூட தோணுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு ஒரு திருவாசகம் எழுதும்போது சந்தோஷமா இருந்துச்சு. இது கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் எனக்கு. நமச்சிவாய். திருவாசகம் எழுத சொன்னோன்னே எனக்கு ரொம்ப என்னால் எழுதி 25 வருஷம் ஆயிருக்கும் பேனா எழுதி அப்படியே குழந்தை. ஆனால் என்னால் எழுத எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் எப்பவுமே 12 மணிக்குள்ள சாமியை கும்பிட்டுருவேன். ஆனாலும் சரி எப்படி எழுத சொல்லும்போது 2-3 நாள் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. கை வலிக்கும், விரலாம் வலிக்கும். ரொம்ப இருந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கீழெல்லாம் உட்காந்து சாமியை நினச்சி நிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு குருவத்துக்கு எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிட்டு எழுத உட்காந்தேன். 2 நாள் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போக காலைல 12 மணிக்கு உட்காந்துன்னா 9:30 வரைக்கும் எழுதுவேன். அப்படியே 12 நாள் தான் முடிச்சேன். ரொம்ப அந்த ஒரு வரிவம் எழுதும்போது இதுக்கு அடுத்து ஏன்னா நம்ம இதெல்லாம் நம்ம 7 வருஷமாக நம்ம படிச்சிருக்கோம், எழுதிடணும், எப்படி நம்ம எழுதிடணும், இந்த பாக்கியத்தை நமக்கு நிறைய சாமி கொடுத்துருக்காரு அப்படி அந்த ஒரு இதனால அப்படியே தொடர்ந்து அந்த அந்த அடுத்த வரி அதை படித்ததுனால அடுத்தடுத்த வரி நம்மளுக்கு தானாகவே எழுத தொடர்ந்து நல்லா இருந்துச்சு. இதை கொடுத்து சாமிக்கு ஐயாவுக்கு தான் நன்றி சொல்கிறோம். ஐயா புக்கு வாங்கி ஒரு பதிகம் தான் நான் எழுதுனேன். அடுத்த நாள் வீட்டுக்கார கூட்டிகிட்டு நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஊருக்கு போயிட்டேன். ஐயா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் நாங்கள் வந்தோம். வந்துட்டு எழுதுறாங்க கொஞ்சம் ஒரு 5-6 பதிகம் எழுதியிருக்கேன். ஆனால் என்னமோ அதை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் எனக்கு மனசில் ஏதோ 1-2 வார்த்தை தான் பதியுது. அவசரமாக எழுதுறதுனால எதுவும் எனக்கு மனசில் பதியலை. எனக்கு நான் பொறுமையாக எழுதி கொடுக்குறேன். எனக்கு பெரிய வரம் இது, அது உங்கள் வழியாக தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு.
நாங்கள் படித்து எத்தனை 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எழுத்து சில இடத்துல விரல் சுத்த மாட்டேங்குது. இதனால மறுபடியும் எங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது கடவுள் ரூபத்தில் நீங்கள் தான் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இல்லாட்டி இந்த எழுத்தையே மறந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. நன்றி ஐயா. திவாசம் பேர் கொடுக்கல எழுதி எனக்கு வரத்தான் நினைச்சு. ஆனால் இறைவன் அது எழுதுகிற பாக்கி எனக்கு கிடைச்சிது. ஆனாலும் நான் எழுதி 20 வருஷம் 25 வருஷம் ஆச்சு. இந்த பதிவை எழுதும்போது எனக்கு அந்த விரலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிது. நான் இறைவா நான் எழுதுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. எனக்கு இப்படி என்னுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் என்னால் எழுத முடியும்னு நான் கண்டிப்பாக இறைவன் நினச்சி எழுதும்போதும் இறைவன் நினச்சிக்கிட்டே தான் எழுதினேன். ஆனால் எப்படி எழுதி முடிச்சது எனக்கும் தெரியல. இறைவனுக்கும் என்னுடைய குருவுக்கும் நான் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். திருவாசகம் ஏதோ ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சுட்டேன். அதான் எனக்கு ரொம்ப உணர்ந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியாமல் நான் உட்காந்துருக்கேன். அவராக முடிச்சேன். எதை சொல்கிறதுன்னு புரியாமல் உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டு எழுதுறானே ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சி என்னால் முடியலை. வீட்டில் பக்கத்தில் சிவன்பூரில் திருவிழா இருந்தது. அங்கே முடிச்சுட்டு அன்றைக்கி 7 மணிக்கு பிறகு தான் உட்காந்துருது. சரி இன்னைக்கு நைட்டெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து எழுதணும்னு ஒரு ஆசை. எழுத உட்காந்து பதியே எழுதி முடிக்கவே கையை அப்படியே குடிச்சு கொடுப்பீங்க. அப்புறம் எப்படியாவது எழுதணும் அப்படின்னு 1 மணி வரைக்கும் எழுதினேன். ஒரு கோடை விட்டு இந்த கடைசி வரைக்கும் எப்படி போகுது. கரெக்டாக கொண்டு வந்தால் நேரம் போக மாட்டேங்குது. அப்படியே இருக்குது. என்னப்பா இப்படி சோதனை பண்ணுறேன், எழுதணும்னு ஆசைப்படுறேன், எழுதுறதுக்கு நோட்டை கொடுத்துட்டேன், பேனாவை கொடுத்துட்டேன், எதுக்கு எனக்கு கையை மட்டும் இப்படி இழுத்துட்டு போறையே அப்படின்னு. அப்புறம் வைராக்கியமாக உட்காந்து அன்னைக்கு 1:30 வரைக்கும் எழுதுறியா. ஒரு எதுக்கு இப்படி உட்காந்து கஷ்டப்படுறேன், நாளைக்கு எழுதலாம்ல, இன்னும் இந்த டயர் இருக்குல்ல, எதுக்கு அவசரப்படுறேன் அப்படின்ட்டு அவர் கொடுத்தாரு. இல்லை எனக்கு எப்படி இன்னைக்கு 2 மணி வரைக்காவது நான் எழுதுவேன், எவ்வளோவது இவ்வளோ எழுத முடியுது, எழுதிட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு 3:30 வரைக்கும் எழுதிட்டேன். எழுதுனது அது பிறகு என்னாலே முடியல, அப்படியே முக்கியாக உட்காந்து தூங்கிட்டேன். அப்புறம் மறுநாள் எழுந்திரிச்சு எழுதணும்னா வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் நிதானமாக தான் உட்காந்தேன். ஃபஸ்ட்டுனா கொஞ்சம் எழுதையில் அப்படி ஒரு மாதிரி இருந்தது தான். மறுநாள் எப்போ எழுதுறேன்னு தெரியாது, வேலை முடிச்சுட்டு வரையும் உட்காருவேன். டிவி எதுவும் போடுறதுல நிதானமாக உட்காந்துருக்கிறேன். அது ஒவ்வொன்றும் உள்ள மூழ்கி வர்றது மாதிரி ஏதோ துப்புரடி கடலை கலந்து என்னை எழுப்பி ஏதோ ஒரு அறியாத இடத்துல கொண்டு போய் விட்டது மாதிரி அங்கே உட்காந்து எழுதுகிற மாதிரி எனக்கு ஆச்சு. அந்த உணர்வுலேயே காலையில் கொஞ்ச நேரம், மதியம் கொஞ்ச நேரம் அது எழுதி முடிக்கிற டைம் எனக்கு அழுக வந்துச்சு. இதை முடிய போது என்ன நான் இதுக்கு பிறகு என்ன செய்வேன், இதுக்கு பிறகு என்ன இவ்வளோ வேகமாக என்னை எதுக்கு எழுத வச்சு எனக்கு என்ன எழுதணும் எனக்கு அப்படின்னு உணர்வு வந்துச்சு. அவ்வளோ சீக்கிரம் நான் எழுதியிருக்கக்கூடாது, நான் இன்னும் எழுதணும்னு ஆசைப்பட்டேன். இவ்வளோ எதுக்கு வேகமாக என்னை முடிக்க வச்சுட்டே இல்லையா, நான் இது பிறகு நான் என்ன செய்வேன், இல்லையா கிடந்து சாப்பிட வீட்டுக்கு விட்டு வெளியே போக முடியாது, இதுலையே நான் முடிக்க இருந்தேனே, என்னால் எதுக்கு இப்படியா என்னை வேகமாக எழுத வச்சேன் அப்படின்னு அழுக வந்தது கடைசி. சிற்றம்பலம் ஐயா திருவாசகம் முற்றும் எழுதணும் அப்படின்னு நோட்டு கொடுத்தோன்னே டைம் கொடுத்துருந்தாங்க. அது சார் இப்படி எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தேன். நான் டைம் இருக்குல்ல எழுதிக்கலாம் அப்படி திடீர்னு எனக்கு நாங்கள் இப்படி ஆண்டி கூட நான் பேசும்போது ஆண்டி சொன்னாங்க, பாதி பேர் எழுதி முடிச்சிட்டோம் நாங்கள், வச்சு அப்போ நம்ம தான் எழுதலையா, ரொம்ப அசால்ட்டாக இருந்துடுமா அப்படின்னு நினச்சிட்டு இப்போ எழுதிடலாம் அப்படின்னு அப்போ உட்காந்தேன். காலையில் பூஜை முடிச்சோன்னா எழுத உட்காந்துட்டா எழுதிட்டு இருக்கேன். என்னால் எந்திரிக்கவே முடியல, எதிர்க்க தோணல, எழுதிட்டே இருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த வேலையும் பண்ணவும் தோணல, எழுதிட்டே இருக்கேன். 2 நாள் முடிக்க வச்சாங்க. அது முடிக்க போகிற டயத்தில் கடைசி ஒரு 3 பதியம் தானே இருக்குது, இந்த டயத்துக்கு நம்ம எழுதிடலாம் அப்படின்னு நினைக்கிற டயத்தில் அது முடியல, பின்னாலே இருக்குது. எனக்கு சுத்தமாக என்னால் பிடிக்க முடியல. அப்போ தான் நினச்சேன், ஏன் 3 பதியம் தான் இருக்குது, எழுதிக்கலாம் நினச்சேன், ஏன் இப்படி என்னால் முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திரும்ப பூஜை ரூமில் போய் உட்காந்துட்டு ஐயா கொடுத்த தென்னாடு ஃபோட்டோ எடுத்து முன்னாடி வச்சுட்டு நான் எழுத வைக்கிறாள் முடியல அப்படின்னு சொன்னேன். 1/2 மணி நேரத்தில் அந்த 3 பதியத்தையும் எனக்கு எழுத வச்சுட்டாங்க. அதையும் பார்த்துக்கிட்டு எழுத கஷ்டமாக தான் இருக்குது. 1 வாரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். 1 வாரம் தான் ஆகுது. எழுதிட்டு வேலையோடு தான் பார்த்துட்டு இந்த கை வலி இதெல்லாம் தூக்கவே முடியாது. 2 ஆனால் சந்தோஷமா இருந்துச்சு எழுதுறதுக்கு. இன்னொரு ட்ரீட் கூட எழுதணும் போல ஆசையாக இருக்குது. புரியுது கொஞ்சம் சொல்லிட்டு எனக்கு திருவாசகம் எழுதுறதுக்கு இந்த ஜென்மத்தில் கிடைச்சதே பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதுக்கு தென்னாடுடைய சிறப்பு மக்கள் ஐயாவுக்கு எழுத நன்றி தெரிவிக்கிறேன்.
பேச வச்சு நிறைய தடங்கள் வந்துட்டு எழுதும்போது வெளியில் போகிறது அந்த கெட்டது அப்படி இருந்தாலும் இதை எப்படியாவது எழுதி முடிச்சிடணும், எல்லாரும் எழுதுறாரு, நம்மளும் எப்படியாவது எழுதி முடிச்சிடணும்னு நைட்டு 10 to 11 வரையாக தான் எழுத உட்காருங்க. மற்ற டைம் எழுத மாட்டேங்க. ஏதோ எழுதுறதே எனக்கு பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்த்திரியை ஏற்றிருக்க அம்மை எனக்கு அருளியவாறு 6 பெறுவார் ரச்சோவே. அதுபோல இந்த ஜென்மத்தில் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு தென்னாட்டுடைய சிவபெருமானுக்கும் நம்ம ஐயா செவ்வாராஜையாவுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். நம்ம கூட இருக்கிற அடியார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு ஜென்மம் வந்தாலும் சிவனை மறக்கக்கூடாதுங்கிற பாக்கியத்தை எனக்கு கிடைக்கணும்னு என்னைக்குமே மனசார வேண்டிக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம், நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம், நமச்சிவாய். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகம் எழுத ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு சிவபுராணத்துலேருந்து போயிட்டு இருக்கும்போதே எனக்கு திருச்சதகத்தில் எழுத ஆரம்பிக்கும் போது என்னை அறியாமல் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று செஞ்சு அதை என்னால் சொல்ல முடியல. ஆனால் கண்ணீர் மட்டும் மாலை மாலையாக கொட்டுனது. அதில் ஆனந்த அதீதத்தை வரும்போது நச்சு மாமரம் ஆயினும் கொலார் நானும் அங்கனே உடைய நாதனே அந்த வரிகிட்ட வரும்போது ரொம்ப தேம்பி கத்தி அழுதுட்டேன். அதை அது அந்த உணர்வை என்னால் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு இன்னும் தெரியலை. அந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு அந்த டைம் இருந்தது. இறுதியில் முடிக்கும்போது திருவாசகத்தை நைட்டு 11:30 மணி ஆயிட்டு எல்லோரும் படுத்துட்டாங்க. ஆனால் என்னுடைய குழந்தை சின்ன பேர் சிவசங்கர். அவன் திடீர்னு எந்திரிச்சு பூஜை ரூமில் போயிட்டு திருநீர் எடுத்து கொண்டாந்து பூசி விட்டாப்புல. சுண்ண வெந்நீர் அணிவித்து தூய்நெறியை சேரும் வண்ணம் அண்ணன் என கருளியவாறு ஆட்பெறுவார் அச்சோவே என்று அந்த வரியை எழுதுகின்ற போது அப்போ திருநீர் எடுத்துட்டு பூசி விட்டு போகும்போது இறைவனே வந்தது மாதிரி, குருநாதருடைய ஆசை கிடைச்சது மாதிரி எனக்குள்ள ஒரு ஆனந்தம். அதை உணர்வு பூர்வமாக உணரத்தான் முடிஞ்சதே தவிர என்னால் கூற முடியலை. இன்று வரைக்கும் அந்த உணர்வோடே இருக்கணும். இதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் குருநாதருக்கும் தென்னாடுடைய சிவபெருமானுக்கும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நன்றிங்கிற வார்த்தைகள் சொல்ல முடியாது. இது அவருடைய அந்த நாய்க்கிட்ட பிச்சையாக தான் நினைக்கிறேன். திருச்சிற்றம்பலம், நமச்சிவாய. குருவே சரணம், ஐயன் திருவடியே சரணம். எல்லாரும் ஸ்கூல் ஏறி போய் படிச்சுட்டு நான் அப்படி எழுத முடியலை, இப்படி எழுத முடியலை, நான் எழுத்து கூட்டி படித்தேன். இது வரைக்கும் நான் பேனாவே நான் தொட்டதே கிடையாது. ஐயா எனக்கு நோட்டு கொடுத்தோன்னே, ஐயா நான் எப்படிங்க எழுத போகிறேன், நான் என் பொண்ணை வேணா எழுத சொல்கிறேங்க ஐயா. சரிம்மா நமச்சிவாயன்னு போட்டு கொடுத்து எழுத சொல்லுமா அப்படின்னாங்க. சரி கொண்டு போனேன். சரி யார் எழுதுனா என்ன, நம்ம எழுதுனாங்கன்னா நம்ம பிள்ளைங்க எழுதுனா என்ன, நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தங்க எழுதுறாங்க திருவாசகத்தை அப்படின்னு நினச்சி போனால் எங்கள் பிள்ளைங்க 2 பேருமே ஏற்றி போட்டு நம்மளாலாம் எழுத முடியாது, இதெல்லாம் எனக்கு வராது, இந்த எழுத்தெல்லாம் எனக்கு வராது, இதெல்லாம் எழுத்து கூட்டி என்னால் எழுத முடியாது அப்படின்னுச்சுங்க. என்னப்பா செய்கிறதுக்கு கொண்டு வச்சுட்டு நால்வர் பெருமானையும் ஐயன் ஈசனையும் அம்மையும் நினச்சி ஒரு நோட்டை எடுத்தேன். இதுவரைக்கும் நான் பேனா எடுத்து நான் எழுதுனதே கிடையாது. என்னுடைய சைன் மட்டும்தான் போட்டிருக்கேன் நான். ஆனால் எழுத ஆரம்பித்தேன். ஏதாவது எழுத்து கூட்டி படித்து எழுதுறேன். நான் ஒவ்வொரு எழுத்தையும் பார்த்து 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 இது வரைக்கும் 36 வரையும் கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, வீட்டு வேலையும் பார்த்து பல பிரச்சனைகளையும் தாண்டி பல சோதனைகளையும் தாண்டி அதெல்லாம் விட்டு தள்ளி எனக்கு உடம்புக்கு சக்தியையும் கொடுத்தாரு, என் கால்கைக்கு சக்தியை கொடுத்து, என் மனசுக்கும் உறுதியை கொடுத்து, இதை நீ எழுதுவ நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்கு உறுதியை கொடுத்து, படிக்காதவன் எழுதாதவன் ஆனால் இதெல்லாம் நான் எனக்கு கொடுத்துருக்காருன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் இதை நான் மறக்கவும் கூடாது. இது திருப்பி திருப்பி எனக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டே இருக்கிறேன். மறு ஜென்மம் வேண்டாங்கிறாங்க, ஆனால் எனக்கு மறு ஜென்மமும் வேணும். இதே எம்பெருமான நான் பூஜை பண்ணணும், இந்த புக்கு படிக்கணும். ஆனால் நிறைய படிச்சுட்டு வரணும். நான் படிச்சுட்டு நல்லா பிழை இல்லாமல் நல்லா படித்து உணர்வு பூர்வமாக படிக்கணுங்கிறது என்னையோட மனசுல உள்ள ஆசை. திருவாசகம் படித்ததே எனக்கு பெரும் பாக்கியம். திருவாசகத்தை எழுதியிருக்கேன் அப்படின்னா இதை நான்
எனக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். எத்தனை குறைகள் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். ஒரு படிக்காதவங்க, எழுதாதவங்க, இன்னதுன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு நோட்டை கொடுத்து எம்பெருமான் எழுதி வச்சுருக்காருன்னா எனக்கு அவருடைய ஆசீர்வாதத்தாலேயே, மாணிக்க வாசகருடைய ஆசீர்வாதத்தாலே தான் நான் எழுதியிருக்கேன்னு தான் சொல்ல முடியும். என்னால் எதுவும் கிடையாது. எனக்கு ஒவ்வொரு வரியுமே நான் உணர்ந்தேன். ஒரு வரி மட்டும் நான் உணரலை. திருவாசகத்தில் உள்ள 51 பதியமுமே எனக்கு நான் உணர்ந்து தான் நான் எழுதுனேன். ஆனால் நான் மட்டும் எழுதலை. 10 பதிகம் இருந்துச்சு. முந்தா நாளாக எங்கள் சொந்தக்கார நோட்டில் அதை கேட்ட செய்தி. எப்படிடா எழுதி கொண்டு ஐயா சனிக்கிழமை கொண்டு வர சொல்லிட்டாரு, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, சரி என்ன போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். வந்த உடனே குளிச்சுட்டு காலையில் சமைச்சு முடிச்சுட்டு மத்தியானம் உட்காந்து சாயந்தரம் பூஜையும் விட்டுக்க மாட்டேன். ஒரு நாள் பூஜை விட்டாலும் இங்கே எழுத விட மாட்டேங்குது. அந்த பூஜையும் பண்ணிக்குவேன். வந்து உட்காந்தேன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள 1 மணி நேரத்தில் ஒரு பதியம் எழுதிச்சேன். எப்படி எழுதுனேன் என்ன பண்ணேனே எனக்கே தெரியாது. என் பிள்ளைங்கெல்லாம் சொல்லுவேன், அம்மா நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எங்கேயே இருப்பீங்கம்மா, என்னம்மா படிக்காமல் இவ்வளோ வேகமாக இவ்வளோ இதாக எழுதுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் நான் மனசுலேயே எடுத்துக்கல. ஆனால் எல்லாமே எனக்கு சாமி எனக்குள்ள இருந்தது. எல்லாமே எனக்கு நடத்தி கொடுத்தாரு. எழுதுனார், என் கையை பிடிச்சி எழுதுன மாதிரி தான் இருக்கு. இதை நான் எழுதியிருக்கேன்னா எத்தனையோ ஜென்மத்து புண்ணியம் தான் நான் தொட்டு எழுதியிருக்கிறேன். எதுவுமே இல்லாதவருக்கு இந்த ஒரு காட்சியம் கொடுத்துருக்கிறார். என் தலைமுறைக்கு எம்பெருமான் எம்பிராட்டி நான் மறக்கவும் கூடாது, பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மறக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஆனால் என் 2 பிள்ளைங்க தான் எழுத மாட்டேன்னுச்சுங்கப்பா, கொஞ்சம் எழுதி கொடுங்கப்பா, சனிக்கிழமை ஐயா கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்படி இருந்தால் அவனுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். இருந்தால் அவன் எடுத்து வச்சு 2 பதிகம் எழுதி கொடுத்தான். இந்த பாப்பாவுக்கு கண்ணு ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த நெட் எக்ஸாமுக்கு எழுதி படித்து அதுக்கும் கண்ணு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு நேற்று மெடிக்கல் போயிட்டு வருது. என்னம்மா இன்னைக்கு நோட்டு கொண்டு போனேன், எனக்கு தெரியலப்பா, நான் ஐயாக்கிட்ட சொல்லிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி. காலையில் என்ன நினச்சதுமா 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு உட்காந்து 10 பதிகம் 8 மணிக்கெல்லாம் இங்கே டெஸ்ட்டுக்கு போங்காட்டியும் எழுதிடுச்சு. இன்னைக்கு அதை கொண்டுட்டு வரணும்னு எம்பெருமான் எனக்கு அதனால என்ன சொல்றதுன்னே தெரியாது. அவரை தொட்டு பண்ற பூஜையும், அவர் கொடுத்த நான் படிக்காத ஒரு அறிவில்லாத ஒரு நோட்டையும் புக்கையும் கொடுத்து படிக்க வச்சு எழுத வச்சதுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாங்கள் மறக்க மாட்டோம். திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய. ஐயாட்ட நோட்டு வாங்கிட்டு போன அன்னிலேருந்து எழுதணும் தோணிச்சபடியே எழுத முடியல என்னால். வீட்டில் பசங்க வந்துட்டாங்க, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. ஆரம்பிக்கணும் நினைப்பு தான் இருந்ததை வழி ஆரம்பிக்க முடியல என்னால். அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு உட்காந்துட்டு 11:30 மணி வரைக்கும் எழுத ஆரம்பித்து ஒரு நாள் விட்டு பசங்களையும் பார்த்துக்கிட்டு பிரசாதங்களையும் பண்ணி கொடுத்துட்டு வீட்டில் வேற ஒரே பிரச்சனை. பசங்களை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எழுத ஆரம்பித்து எப்படி முடித்தேன், என்ன பண்ணினேன், ஒவ்வொரு வரிகளையும் நான் எனக்குள்ளேயே உணர்ந்து நான் எழுதினேன். இந்த ஒரு வாய்ப்பு இனிமேல் எனக்கு எப்போ கிடைக்கும், இனிமேல் கிடைக்கணும்னு வேண்டி அருள் புரிந்து சிவபெருமானோட ஆசீர்வாதத்தாலையும் என்னுடைய குருசாமியோட அனுப்புறவத்தாலையும் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு நான் கொடான ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது குருநாதர் அவர்களுக்கும் இதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா இந்த திருவாசகம் எழுதின விஷயமே இப்போ திடீர்னு ஏற்பட்டிருக்குங்க இல்லையா? அது அதே ஒரு பெரிய பாக்கியம் நம்ம செஞ்ச. அது பாருங்க, இப்போ நான் இந்த புக்கை வாங்கிட்டு அன்னைக்கு ஆரம்பிச்ச அன்னைக்குன்னு ஒரு 10-20 வரி தான் எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் சரி அப்புறமா எழுதிக்கிறேன், டைம் தான் 2 மாதம் இருக்கு, அன்னைக்கே எழுதி கொடுக்கணும்னு நினச்சேன் நான் அது அன்னைக்குன்னு. ஸோ அன்னைக்குன்னு எப்படி எழுதுறது இவ்வளவு அப்படின்னு சொல்லி யோசித்தேன்.
அப்புறம் தான் நீங்கள் சொன்னீங்க இல்லை டைம் இருக்குது இந்த ரெண்டுக்குள்ளே தான் இதை சப்மிட் பண்ணணும். அப்போ நான் சரி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருக்குல்ல, அது நீங்கள் சொன்ன அப்புறம் டைம் இருக்குல்ல அப்புறம் எழுதிக்கிடுவோம் அப்படின்னு அசால்ட்டாக இருந்துட்டேன். ரொம்ப நாளாக வந்துட்டு தொடவே இல்லை, கொண்டுட்டாங்க சாமி அந்த இதில் வச்சது அப்படியே இருந்தது. இடையில இப்போது ஒரு 2 வாரம் நான் வரல. அதுக்கு வாரம் வரும்போது இங்கே நம்ம அடியார்கள் எல்லாரும் வந்து ஒரு 6-7 பேர் உங்ககிட்ட சப்மிட் பண்ணாங்கல்ல. அப்போ எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல இவ்வளவு ஆர்வமாக இருக்காங்களே அப்படியே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் நினச்சேன் நம்ம வந்து இவ்வளோ மோசமால இருக்கோம், நம்ம வந்து சிவபெருமான் அப்படி இப்படி அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு மூளை வேலை செய்யலையே, அவங்க அவ்வளோ ஆர்வத்தோடு இருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு வந்து. ஸோ அதுக்கப்புறம் சரி அப்புறம் நம்ம வீட்லேயும் அவங்களும் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. நான் அந்த டைம் எழுதவே இல்லை. அப்புறம் இப்போ தான் இன்னைக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் எழுத ஆரம்பித்தேன். எப்படியாவது இன்னைக்கு முடிச்சிடலாம் பார்த்தா நேற்று முந்தானத்து 2 நாள் ரொம்ப வேலையாயிடுச்சு, இல்லைன்னா முடிச்சிருந்துருப்பேன். இப்போ 38வது பதியத்தில் இருக்கேன். நான் நினச்சேன் கோயிலில் போய் உட்காந்துருவோம், ஐயாவை தெரியாமல் பின்னாடி எழுதிட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் அது முடியல, நான் 38லேயே தான் நிற்கிது. சரி பார்ப்போங்க. நமச்சிவாய். நன்றி. 21 நமச்சிவாய. திருவாசகம் கொடுத்ததுலேருந்து ஐயாவே நினச்சிக்கிட்டு என்னால் தெரிஞ்ச அளவுக்கு எதை எழுதியிருக்கிறேன் ஐயா. நான் ஏதோ அவ்வளவா படிக்கலை, இருந்தாலும் ஏதோ நோட்டை பார்த்து புக்கை பார்த்து ஏதோ எழுதி என்னால் திருச்சிற்றம்பலம் பௌர்ணமி அன்னைக்கு ஐயா நோட்டு கொடுக்கும்போது நான் வந்து வாங்கிட்டு அதுக்கு அடுத்த வாரம் வந்து நோட்டு வாங்கினேங்க ஐயா. வாங்கிட்டு இங்கே ஒரு பக்கம் உட்காந்து எழுதிட்டு போனேங்க ஐயா. போயிட்டு உட்காந்து எழுத ஆரம்பிச்சு எழுதிக்கிட்டே இருந்து திடீர்னு ஒரு நாள் கை நல்லா வீங்கிடுச்சு. அப்புறம் என்னென்ன போட்டு இது பண்ணி திட்டம் வச்சு பண்ணிட்டு 6 நாளில் முடிச்சுட்டேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய நமச்சிவாய. ஒருவரும் இருவரும் சிவனடியார் திருவருளை பெற்று இந்த சிவலோகத்தை பற்றி நான் அறியாமல் இருந்திருந்தேன். தற்போது கொஞ்ச காலமாக இந்த நம்முடைய நாடுடைய சிவனுடைய பாதம் வந்து அவருடைய நாமத்தாலே நான் ரொம்பவும் இதுவாக இருக்கேன். திருவாசகத்துக்கு கடைசியாக என்னிடம் கிடைத்தது. அதை நான் இப்போது எழுதி கொண்டிருக்கிறேன். 4ஆம் திருமுறை எழுதி கொண்டிருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் நான் முடித்து கொண்டு வந்து கடவுளிடம் சமர்ப்பிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. எங்கள் குருநாதர் வாழ்க, எம்பெருமான் தென்னாளுடைய சிவபெருமான் திருவடி தாழ்வாழ்க. மே 12ஆம் தேதி வழிபாட்டில் பௌர்ணமி அன்னைக்கு ஐயா சொல்கிறாங்க, நம்மளுடைய மாணிக்கவாசகர் கவச்சாலை ஆரம்பித்து 7 வருடம் முடிஞ்சு 8வது வருடம் துவங்குதுமா. அதனால் இந்த வருஷம் ஒரு உணர்வு நம்ம அடியார்கள் எல்லாருக்கும் திருவாசகம் முற்றும் எழுத சொல்கிறதுக்கு மாதிரி ஒரு உணர்வு வருமா, செய்யலாமா அப்படின்னு சொல்லி வழிபாட்டில் கலந்துரையாடினாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இது உலகளாவியில் எல்லாருமே வந்து திருவாசகம் எழுத போகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. ஐயாவுடைய உணர்வுக்கு நாங்களும் சரின்னு சொல்லி எழுதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு கொடுத்தாங்க. நோட்டு கொடுக்கும்போது அன்றைக்கே தொடங்கணுமானாங்க. நமக்கு மணிவாசல் கவச்சலையில் எல்லா அடியார்களும் உட்காந்து சிவபுராணம் எழுத தொடங்கணும். எழுத தொடங்கிட்டு அப்புறம் வழிபாடு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன், நம்ம 7 வருடமாக பௌர்ணமிக்கு திருவாசகம் முற்றுதல் நம்ம மணிவாசகர் தவச்சலையில் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 51 பதியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு கேட்குறா. என் பொண்ணும் திருவாசகம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவள் கேட்குறா, அம்மா 51 பதியம் புக்கை பார்த்தா பெருசாக இருக்குது, எப்படிம்மா எழுத முடியும்னு நான் சொல்கிறேன். நான் ஒரு 2.5 மணி நேரத்தில் எழுதிடுவோம்மா, எக்ஸாம் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக சொன்னேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய ஆணவமாக
இருந்துச்சு அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் என்னால் உணர முடிஞ்சுது. மே 12ஆம் தேதி சிவபுராணம் அன்னைக்கு எழுதுனதை விட ஜூன் 4ஆம் தேதி வரையும் நான் எழுதலை. ஏன்னா அது வரையும் கொஞ்சம் வேலைகளும் அதிகமாக இருந்தது. ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்துச்சு, அதுக்குள்ளே நம்ம எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஜூன் 4ஆம் தேதி நோட்டை தொட்டால் உடல்நிலை சரியில்லாமல் வந்து தலை சுற்றுது. நோட் எடுக்க முடியல, பேனாவை எடுக்க முடியல, எழுத முடியலை. அப்புறம் குழந்தைங்க என்ன ஆச்சுமானா தலை சுற்றுதுமா, அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ஊசி போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஜூன் 7ஆம் தேதி அடியார்கள்ட்ட வந்து சாமிக்கு முன்னாடி சொல்லி அழுதேன். நான் அப்புறம் அதுக்கு இடையில வந்து வானம் தையா சொன்னது மாதிரி 10 நாளையே எழுதி குழந்தைங்கலாம் கூப்பிட்டு வந்து திருவாசகம் நோட்டை சாமிக்கு முன்னாடி வச்சு ஐயா ஆசீர்வாதம் எல்லா குழந்தைங்களுக்கும் முதல் எழுதுன குழந்தைங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ கூட எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ என் மனசுக்குள்ள என்ன தோணுதுனாக்கா, எழுதட்டும், நேரமும் இருக்குது, நம்மளுக்கு ஜூன் 13 வரையும் டைமும் இருக்குது, நம்ம தான் 2-3 நாளில் எழுதிடலாம்ல, நம்ம ஏன் அவசரப்படணும் அப்படின்னு மனசுக்குள்ள அப்போ கூட தோணுது. அப்போ கூட எழுதணும்னு தோணலை, இந்த மாதிரி என்ன தான் எனக்கு தோணுச்சு. அப்போ அந்த 4ஆம் தேதி நான் எழுத தொடங்கும் போது எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் வரும்போது தான் நினச்சேன், நம்ம எவ்வளோ ஒரு தவறுதலான உணர்வோடு நம்ம நினச்சிருக்கோம் சாமிக்கு முன்னாடி. அவ்வளோ சீக்கிரமாக திருவாசகத்தை அந்த ஆணவத்தோட நம்மளால் எழுத முடியாது. உள் உருகி மனம் உணர்ந்து மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல எம்பெருமான் எழுதிய திருவாசகத்தை இவ்வளோ எளிமையாக எழுதணும் அப்படின்னு நம்ம எப்படி நினச்சோம் அப்படின்ட்டு அப்புறமா அடியார்கள்ட்ட வந்து சொன்னதுக்கப்புறம் அடியார்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனாங்க. உங்களுக்கு உடல் குணமாயிரும், நீங்கள் நல்லா எழுதிங்கம்மா, கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் என்னால் திருவாசகத்தை எழுத முடிஞ்சது. இப்போ இன்ன வரைக்கும் நானும் 25 பதிகம் தான் எழுதியிருக்கேன். ஐயா சொல்கிற இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளார நான் எழுதி, இல்லைன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளார எழுதி பணிஞ்சு திருவடி பணிஞ்சு மனம் உருகி இந்த திருவாசகத்தை முழு 51 பதிகம் எழுதி திருமணத்தில் கொண்டு வந்து சாமி பாதத்தில் வைக்கிறேங்க ஐயா. சிவானி ஐயா.